السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் முஹர்ரம் மாதம் பிறை 1, அதே போன்று ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கு நாம் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் நம்முடைய இம்மையாக இருந்தாலும் சரி, மறுமையாக இருந்தாலும் சரி, எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்க வேண்டிய மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் முஹர்ரம் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அதில் 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள். துல் கஅதா, துல் ஹஜ், அதே போன்று முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள். அதே போன்று ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனைய மாதங்களை விட சிறந்த மாதங்கள் இந்த மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இப்பொழுது முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய நாட்காட்டியில், இஸ்லாமிய வருட கணக்கெடுப்பில் இஸ்லாமியர்களுடைய புது வருடம் இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஜனவரி 1 புது வருடமாக கொண்டாடுகின்றோம். இஸ்லாமியர்களின் புது வருடம் முஹர்ரம் மாதம் பிறை 1 இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான பிறப்புக்குரிய சம்பவங்கள் நடந்த மாதம் இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதம், இந்த பிறை 1 நாம் இன்று அடைந்திருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதம் மிகவும் சிறந்த மாதமாக இருக்கின்றது. அதே போன்று இன்று ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு நாள் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இமாம் ஜும்ஆ நடத்தக்கூடிய, ஹுத்பா பிரசங்கம் நடத்தக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய இறுதி நேரம், அந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த நேரத்திலே நாம் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆ இருக்கின்றதே மிகவும் சிறந்த ஒரு துஆ. பொக்கிஷமான ஒரு துஆ. நாம் அதிகமான துஆக்களை கேட்கின்றோம். என்ன அந்த துஆவிலே கேட்கின்றோம் என்றால், இந்த இம்மைக்குரிய விடயத்தை மாத்திரம் கேட்கின்றோம். அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை மாத்திரம் அந்த துஆவிலே நாம் கேட்கின்றோம். சில துஆக்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்கின்றோம். அந்த ரிஸ்கை மாத்திரம் கேட்கின்றோம். இன்னும் சில துஆக்களிலே அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்கின்றோம். இன்னும் சில துஆக்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கின்றோம். இவ்வாறு இந்த உலகத்தினுடைய விடயங்களை மாத்திரம் நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோம். அல்லது ஏதோ ஒரு சில விடயங்களை மாத்திரம் அந்த துஆக்களின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். ஆனால் இந்த துஆ எப்படிப்பட்ட துஆ என்றால், ஈருலக வாழ்க்கையையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு துஆ. மிகவும் சிறந்த ஒரு துஆ. நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு துஆ என்னவென்றால், இந்த துஆவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ரப்பனா துஆக்களை குறிப்பிடுகின்றான். அந்த ரப்பனா துஆக்களிலே மிகச்சிறந்த துஆ இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈருலக வாழ்க்கையிலும் எங்களுடைய முடிவை அழகாக்கிவை என்று அல்லாஹ்விடம் கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் இந்த உலகத்தினுடைய தேவைகளாக இருக்கலாம், நாளை மறுமையுடைய தேவைகளாக இருக்கலாம், எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகீனா அஸாபன் நார் என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நரக வேதனையை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துஆ. இந்த உலகத்தினுடைய தேவைகளை கேட்கக்கூடிய துஆ. நாளை மறுமையுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆ. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. நாம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற துஆக்கள் ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. இந்த துஆக்களை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட மாதம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை அடைந்து இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவோம். இந்த மாதத்திலே என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அந்த எல்லா அமல்களையும் செய்வோம். நல்லமல்களை செய்வோம். இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத்து கூறுவோம். அதே போன்று இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஓதுவோம். இது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை நீக்கக்கூடியது. நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. அதிகமாக இஸ்திக்ஃபாரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்